Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see class 5 mathematics chapter 2 fractions part 2 from page number 22 to 31. Next, comparing fractions same denominator. Same denominator na கீழ இருக்கிறது. Okay, இது என்னன்னு சொல்ல நம்ம already 1/3 அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம denominator. கீழ இருக்கிறதுக்கு பேரு denominator, மேல இருக்கிறதுக்கு பேரு numerator. இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா comparing fractions same denominator இருக்கிறத கம்பேர் பண்ண போறோம். செவி and ஷமி divided a piece of chicky between themselves. சிக்கினா என்ன, கடலை பருப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சிக்கி. பிட்வீன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, செவியும் ஷாமியும் என்ன பண்ணாங்க, ஒரு சிக்கி ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாயை என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவி ate 1/3 and ஷாமி ate the rest of this 2/3. who ate more? இதுல யார் நிறைய சாப்பிட்டாங்க? சிவி ate 1/3. இது என்னது, 1 2 3 மூணு பார்ட்டா இருக்கு. இதுல சிவி வந்து என்ன சொன்னாங்க, ஒரே பார்ட்டை சாப்பிட்டாங்க. இதுதான் என்ன இருக்கு, 1/3. மீதி ஷாமி ஏட் எத்தனை வரும், ஷாமி 2 பார்ட்டை சாப்பிட்டாங்க, அப்ப 2/3. who ate more அப்படின்னா யார் வரும், தட் இஸ் ஷாமி ate more. இது ஷாமியோட பார்ட்டு, இது சிவியோட பார்ட்டு. செவியோட பார்ட்டு, இது ஷாமியோட பார்ட்டு. இது செவி 1/3, இது 2/3. இது 2/3 பெருசு, அப்ப இவங்க சாப்பிட்டது 2/3, இவங்க சாப்பிட்டது 1/3. So ஷாமி ate more 2/3 is greater than 1/3. கிரேட்டர் சிம்பிள் எப்பவுமே பெரிய நம்பரை ஃபேஸ் பண்ணியிருந்தா அது கிரேட்டர். ஓகே, எப்பவுமே பெரிய நம்பரை ஃபேஸ் பண்ணிருக்கணும், அதுதான் கிரேட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி சின்ன நம்பரை ஃபேஸ் பண்ணியிருந்தா அது ஸ்மாலர். Next, compare the fractions given below using that is என்ன வரணும், greater lesser signs. greater lesser signs வச்சு நம்ம இது வந்து compare the fractions சொல்லியிருக்காங்க. இது 4ல 1, இது 4ல 3, எது பெருசு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன போடலாம், இது 4ல 1, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3ல 4. இதுல எது வந்து பெருசு அப்படின்னு பார்க்கும்போது 3/4 பெருசு. முதல்ல பெருசு பக்கம் நம்ம சிம்பிளா போட்டுடலாம். ஓகே, 4ல ஒரு பார்ட் பெருசா, 4ல 3 பார்ட் பெருசா அப்படின்னா 4ல 3 பார்ட் பெருசு. அப்ப இந்த பக்கம் நோக்கி நம்ம சிம்பிள் போடுறோம். அதே மாதிரி 5ல 3 பார்ட், 5ல 4 பார்ட், அப்ப என்ன வரும், 5ல 4 பெருசு. அப்ப எது பெருசோ அந்த பக்கம் நோக்கி என்ன இருக்கு, அதோட மவுத், அதாவது இந்த சைனோட மவுத் வந்து என்ன இருக்கு, ஓப்பனா இருக்கிற மாதிரி போட்டணும். ஓப்பன் அந்த சைடு இருக்கணும். நெக்ஸ்ட் ஆக்சுவலா இது என்ன பண்ணுவாங்கன்னா crocodile மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் ஸ்மாலர் சின்ன கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போது என்ன இருக்கும், crocodileோட என்ன இருக்கு, மவுத், இதுதான் வந்து ஓபன் பண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓபன் பண்ற சைடு வந்து என்னவா இருக்கணும், பெரிய நம்பர் பக்கம் இருக்கணும். நெக்ஸ்ட் 5/7 2/7. இதுல எது வந்து 7ல 5 பார்ட் பெருசா, 7ல 2 பார்ட் பெருசா, 7ல 5 பார்ட் பெருசு. அப்ப இந்த பக்கம் நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி 8ல 7 பங்கு பெருசா, 8ல 3 பங்கு பெருசா, அப்ப 8ல 7 பங்கு பெருசு. அப்ப இதை பெருசு போடலாம். நெக்ஸ்ட் 10ல 5 பெருசா, 10ல 6 பெருசா, அப்ப எதை போடுவோம், 10ல 6 பெருசு. நெக்ஸ்ட் 6ல 2 பார்ட் பெருசா, 6ல ஒரு பார்ட் பெருசானா என்னன்னு சொல்லுவோம், 6ல 2 பார்ட் பெருசு. இதுதான் கிரேட்டர் லெசர் சைன். கிரேட்டர் சைன் போட்டாவே நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் கம்பேரிங் ஃபிராக்ஷன் சேம் நியூமரேட்டர். அடுத்து நியூமரேட்டருக்கு வராங்க, மேல இருக்கிறது நியூமரேட்டர். I ate 4/6 பராத்தா yesterday evening. நான் எத்தனை சாப்பிட்டேன், 6ல ஓகே 6 பார்ட்ல 4 பார்ட் நான் சாப்பிட்டேன். இவன் என்ன சொல்றான், தட் இஸ் I ate ஓகே 5ல 4 பார்ட் சாப்பிட்டேன். ஓகே 6ல 4, இவன் என்னன்னு சொன்னா 5ல 4 சாப்பிட்டான். இது ஃபர்ஸ்ட் 6 பார்ட்டா இருக்கு, ஒரு ஹோலு 6 பார்ட்டா இருக்கு, இங்க ஒரு ஹோலு 5 பார்ட்டா இருக்கு. 1 2 3 4 5. அப்ப இதுல யார் அதிகமா சாப்பிட்டாங்க அப்படின்றது தெரியணும். Raman's family of 6 members ordered 2 pizzas and cut each pizzas into 3 equal slices so that each family member had 1 slice. அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க. எத்தனை பீஸா ஆர்டர் பண்ணாங்கன்னா 2 பீஸா ஆர்டர் பண்ணாங்க. இப்ப ஒரு பீஸாவை எத்தனை பீஸா கட் பண்ணாங்கன்னா 3 ஈக்குவல் ஸ்லைசஸா கட் பண்ணாங்க. சோ தட் அப்ப என்ன ஆகும், 6 பேர், ஒரு பீஸால 3 ஸ்லைஸ்னா 2 பீஸால 6 ஸ்லைஸ் ஆகுது. அப்ப 6 ஸ்லைஸ்ல 6 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ தட் ஈச் ஃபேமிலி மெம்பர் had 1 slice. Daddy ji and Dada ji gave the slices to Raman, Ma,
ராமன் அவர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்களோட பாட்டியும் தாத்தாவும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஸ்லைசஸ் ராமனுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மாவும் பாபாவும் என்ன பண்ணிட்டாங்க, ராதிகாட்ட கொடுத்துட்டாங்க. சோ how much pizza do each of them have after this? ஓகே, அப்ப அதாவது வந்து எவ்வளவு பீஸாவோட அளவு எவ்வளவு இருக்கு அப்ப இதுக்கப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ராமனோட ஸ்லைஸ் வந்து ஒரு ஆஃப். ஓகே, 3ல 1/3. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவனுக்கு அகைன் 1/3 வந்தது. ஓகே, அகைன் யார் கொடுத்தது, அவங்க டாடாஜி ஒரு 1/part கொடுத்தாங்க. அடுத்து அவங்களோட டாடிஜி 1/3 கொடுத்தாங்க அவங்களோட. அப்ப மொத்தம் எத்தனை வருது அவங்களுக்கு, 3 பீஸ். அப்ப 3/3. 1/3 plus 1/3 plus 1/3. அப்ப 3 காமனா எடுத்துக்கிட்டோம்னா 1 plus 1 plus 1. அப்ப என்ன வருது, 3/3 ஈக்குவல் டு ஒரு ஹோல் பீஸா அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இதுதான் ஒரு ஹோல் பீஸா. இதுதான் ராமனோட டோட்டல் ஷேர். ஓகே, முதல்ல ஒண்ணுதான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 ஸ்லைஸ் அவங்க கிட்ட கொடுத்ததால மொத்தமா அவனோட எவ்வளவு வந்தது, ஒரு ஃபுல் பீஸா வந்துச்சு. சோ ராமன்ஸ் டோட்டல் ஷேர் ஹோல் பீஸா, தட் இஸ் 1/3, 2/3, 3/3 is equal to 1. Raman could eat only 2 slices of pizza, so he gave one to Radhika. How much pizza does Radhika have now? ராமன் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 பீஸ் வந்தது ராமனுக்கு. ஓகே, 3/3 ஈக்குவல் டு 1 ஃபுல் பீஸா. ஆனா அவனால ஒரு ஃபுல் பீஸாவை சாப்பிட முடியல, 2 ஸ்லைஸா சாப்பிட்டான். மீதி ஒன்னு என்ன பண்ணிட்டான், ஹேண்ட் ஓவர் டு ஒரு ஸ்லைஸ வந்து யாருக்கு கொடுத்தாச்சு, ராதிகாவுக்கு கொடுத்தாச்சு. ராதிகா, அப்ப ராதிகா கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, so he gave one to Radhika. He gave one to Radhika. How much pizza does Radhika have now? இப்ப ராதிகா கிட்ட ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, அவளோட ஷேர் 1/3 பிளஸ் அவங்க 2 பேருமா ஒரு 1/3 கொடுத்தாங்க, பாபா ஒரு 1/3 கொடுத்தாங்க. ஆல்ரெடி ராமனோட ஷேர் ஒரு 1/3. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 1/3/3. ஃபர்ஸ்ட் 3/3 ஒரு ஃபுல் பீஸா. ஓகே, பிளஸ் இப்ப கொடுத்தது யாரு, ராமனோடது 1/3. அப்ப மொத்தம் எத்தனை வருது, தட் இஸ் ஒரு ஃபுல் பீஸா. 3/3 1. அப்ப 1/3. அப்ப 4/3 சொல்லலாம், 1/3 சொல்லலாம். அதர்வைஸ் இது என்னன்னு சொல்லணும், 4/3 சைஸ் பீஸா சொல்லலாம். ஃபுல் பீஸான்னு பார்க்கும்போது, பீஸா சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல் பீஸா. நெக்ஸ்ட் ஒன்னு என்ன இருக்கு, ஒரு 3ல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது 4/3 சொல்லலாம். சோ ஹியர் 4/3 is equal to ஒரு ஃபுல் பீஸா பிளஸ் 1/3 பீஸா. இது இங்க நம்ம நம்பர் லைன்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1/3, நெக்ஸ்ட் 2/3, நெக்ஸ்ட் 3/3ன்றது 3 பீசஸ் தான். பீஸாவே என்ன வருது, 3 பீசஸ் தான் இருக்கு. அதால 3/3 1, நெக்ஸ்ட் 4/3 அப்படின்னு போடலாம் நம்பர் லைன்ல. Next, let us do அப்படின்ற டாபிக்ல use parathas and number lines to show the following fractions in your notebooks. Okay, use parathas. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பராத்தாவை வச்சு நீ என்ன பண்ண சொல்லிருக்காங்க நம்மள. ஓகே, யூஸ் பராத்தாஸ் அண்ட் இன்னொன்னு என்ன இருக்கு, நம்பர் லைனையும் வச்சு நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து இந்த சம்ஸ போட சொல்லியிருக்கிறாங்க. பராத்தாவும் நம்பர் லைனையும் வச்சு போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 2/3 and 5/3. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் போடலாமா, இந்த 2/3க்கும் 5/3க்கும் இங்க மேல போடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 0. இங்க என்ன வரும், 1/3. நெக்ஸ்ட் என்ன வரும், 2/3. நெக்ஸ்ட் 3/3. நெக்ஸ்ட் 4/3. நெக்ஸ்ட் 3/3. நெக்ஸ்ட் 5/3. ஓகே, அப்ப 2/3 அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இருக்கு இல்லையா, இதுதான் 2/3. இது 2/3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5/3. இந்த 3/3ன்றது என்னன்னா ஒரு ஃபுல் பரோட்டா, ஒரு ஃபுல் பராத்தா. நெக்ஸ்ட் 5/3 இங்க இருக்கு. இப்ப இதுல பராத்தால எப்படி நம்ம காமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு ஃபுல் ரவுண்ட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 2/3. நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கிறோம் 5/3 காமிக்கிறதுக்கு. ஓகே, இது 2/3 அப்படின்னு வரும்போது மொத்தம் 3 பீசஸ் தான், எல்லாத்துலயுமே 3 பீசஸ் தான். அப்ப இங்க என்ன பண்ணலாம், 1 2 3. அதே மாதிரி 1 2 3. நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 2/3. ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டோம் 2/3. இது 2/3. நெக்ஸ்ட் 5/3 வரும்போது 3/3 ஒரு ஃபுல் பரோட்டா. நெக்ஸ்ட் ஒன் மோர் ரவுண்ட் போடணும் இதுக்கு. 1 2 3. நெக்ஸ்ட் ஒரு 2. அப்ப இது 3/3. இங்க என்ன இருக்கு, இப்ப இது ரெண்டும் சேர்த்தோம்னா என்ன இருக்கு, 5/3. 5/3. எப்ப 2/3 and 5/3. நெக்ஸ்ட் 3/4 and 5/4. ஓகே, 3/4. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் போட்டுக்கலாம்.
நம்பர் லைன் 4 இருக்கு இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1/4, நெக்ஸ்ட் 2/4, நெக்ஸ்ட் 3/4, நெக்ஸ்ட் 4/4, 4/4ன்றது என்ன 1, நெக்ஸ்ட் 5/4. அப்ப இது 3/4, இது என்ன வரணும் 5/4. இது நம்பர் லைன்ல காமிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பராத்தால காமிக்கலாம். பராத்தால எப்படி காமிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 3/4, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் 4ன்றது 4 பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். ஓகே, அப்போ ஒரு பராத்தாவை 4 பார்ட்ஸா பிரிச்சுக்கிறோம். அப்ப எப்படி பிரிச்சுக்கலாம்? 1 2 3 4. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 3 பார்ட்டை ஷேட் பண்ணணும். மேல இருக்கிறது ஷேடிங் பார்ட், கீழே இருக்கிறது அத்தனை பார்ட்ஸா. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் நம்ம 3/4. நெக்ஸ்ட் 5/4 அப்படின்றது என்ன, ஒரு ஃபுல் பராத்தா, ஒரு ஃபுல் பராத்தா பிளஸ் என்ன வரும் மறுபடியும் ஒரு 1/4, மறுபடியும் ஒரு 1/4. அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் 5/4. ஓகேவா? நெக்ஸ்ட் இது 4/8 and 9/8. அப்ப 4/8 நம்பர் லைன்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் போடுறோம். 0, 1/8, 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8, 8/8, 9/8. அப்ப 4/8ன்றது இதுதான். நெக்ஸ்ட் 9/8ன்றது இதுதான். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம நம்பர் லைன்ல காமிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பராத்தாஸ்ல காமிக்க போறோம். எப்படி பராத்தாஸ்ல காமிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போடுறோம். எத்தனை பார்ட்டா பிரிக்க சொல்லிருக்காங்கன்னா 8 பார்ட்டா பிரிக்க சொல்லிருக்காங்க. 8 பார்ட்டா பிரிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் 4/8, 8 பார்ட்னா 1 2 3 4, 4 வந்துச்சா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் போட்டா 6, இந்த பக்கம் போட்டா 8. அப்ப 4/8 அப்படின்னு வரும்போது 1 2 3 4. அப்ப இது வந்து 4/8. நெக்ஸ்ட் 9/8, 9/8 அப்படின்னு வரும்போது இது 8/8. இது ஃபுல்லா நம்ம ஷேட் பண்ணோம்னா 8/8. இது 8/8. அடுத்து ஒரு 1/8. ஒன்னே ஒன்று மட்டும் ஷேட் பண்ணணும். ஒன்னே ஒன்று மட்டும் ஷேட் பண்ண. அப்ப இது ஒரு ஃபுல் பரோட்டா. நெக்ஸ்ட் ஒரு 1/8. அதே மாதிரி இது என்னன்னு சொல்றோம்? இது ஒரு ஃபுல்லு பிளஸ் ஒரு 1/3. 1/3 அப்படின்னு சொல்லலாம். 5/3. இது என்னன்னு சொல்லலாம்? 1/8. 1/8. இதுதான் வந்து பிக்சர். ஓகேவா? So use parathas and number lines to show the following. இது first one, இது second one, இது third one. C, A, B, C. Next is circle the fractions that are greater than 1 whole. How do you know? Discuss your reasoning in the class. இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சர்க்கிள் த ஃபிராக்ஷன்ஸ், அதாவது இங்க ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க, எது எதெல்லாம் ஒரு ஃபுல்லா வருதோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. சர்க்கிள் த ஃபிராக்ஷன்ஸ் தட் ஆர் ஹோல், ஓகே, தட் ஆர் கிரேட்டர் தேன் ஹோல், ஒன்னுக்கு மேல. ஓகே, சர்க்கிள் த ஃபிராக்ஷன்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தேன் 1, ஒன்னுக்கு மேல இருக்கிற ஃபிராக்ஷன்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. ஹவு டு யூ நோ? டிஸ்கஸ் யுவர் ரீசன்ஸ் இன் த கிளாஸ். ஓகே, உனக்கு எப்படி தெரியும் அதை உங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன இருக்குன்னா, தட் இஸ் இங்க வந்து 7/9. இப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம ஆல்ரெடி தெரியும், இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இங்க எப்படி நம்ம போடலாம்னா, நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா என்ன வரும், அது ஹோலா சொல்லலாம். ஓகே, அப்ப அது என்னன்னு சொல்ல நம்ம ஒரு ஹோலா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்க 9/9 வந்தாதான் என்ன வரும் நம்மளுக்கு 1. 9/9 1னா 1க்கு மேல இருந்தாதான் நம்ம அங்க கேட்டிருக்காங்க. அப்ப இது 9/9 இல்ல. அப்ப என்ன இருக்கு, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டர் பெருசா இருந்தாதான் டினாமினேட்டரை விட என்ன ஆகும், நம்மளுக்கு 1க்கு மேல வரும். அப்ப இங்க நியூமரேட்டர் சின்னதா இருக்கிறதால இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் இது கிடையாது. நெக்ஸ்ட் 2/5, இது என்ன இருக்கு, நியூமரேட்டர் 5/5 தான் 1. ஆனா 2/5ல 5ல 2 பார்ட், 5/5னா தான் 1 வரும். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 5/4 எடுத்துக்கிறோம். இப்ப 5/4 அப்படின்னா 4/4ன்றது ஒரு ஃபுல். அடுத்து இது இது வந்து 4/4, இது வந்து 4/4 ஒரு ஃபுல்லு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டோம்னா
இது என்ன ஒரு 1. அப்ப இது என்னன்னு சொல்றோம், அப்ப இது ஒரு 1/4. அப்ப இது ரெண்டும் சேர்த்தா இது 1, இது ஒரு கால். அப்ப இது எவ்வளவு வருது, 1/4 இருக்கு. அப்ப இது வந்து இது என்ன, greater than 1. இதை greater than 1 சொல்லலாம். நெக்ஸ்ட் 2/5 வராது. நெக்ஸ்ட் இதுவும் வராது. என்ன இருக்கு, நியூமரேட்டர் கம்மியா இருக்கு. 3/3 தான் 1 வரும். அப்ப இதுவும் கிடையாது. 3/3 விட கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் 3/9. 3/9 என்னன்னு சொல்லலாம், நம்ம 1/3 சொல்லலாம். அப்ப 1/3 இது வந்து வருமா, 3/3 தான் 1. அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் 7/11. 11/11 தான் 1. அப்ப 7/11 இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 7/3 அப்படின்னு இருக்கு. அப்ப 3 பார்ட்ஸ்ல என்ன இருக்கு, தட் இஸ் 7/3. இது வந்து 3/3 1, 3/3 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 3 பார்ட்ன்றதால கீழே இருக்கிறத மட்டும் பாக்குறோம். அப்ப 3/3 1 பிளஸ் இன்னொரு 3/3 1 பிளஸ் என்ன இருக்கு 1/3. அப்ப 1/3 1/3 1/3 1/3 1/3 1/3 7 1/3 ஆட் பண்றோம். இப்ப 3 1/3 ஆட் பண்ணா 1. அடுத்து என்ன வரும், ஒரு 1. அடுத்து என்ன வரும், ஒரு 1/3. 1/3. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 2 1/3 இருக்கு. அப்ப இது வந்து ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, greater than 1. இது ஒரு greater than 1. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க எடுத்துக்கிறோம். இது அடுத்து இதுக்கு வரும் 4/4 1. அப்ப 1க்கு மேல இருக்கு. அப்ப இதையும் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது தான் பார்ட்ஸ் பிரிக்கிறோம். அடுத்து 7/7 வந்தாதான் 1. அப்ப ஆனா 5/7 இருக்கு. அப்ப இது கம்மி. நெக்ஸ்ட் அதே 1/11 இது என்னன்னு சொல்லுவோம் 1. அதுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு 1/11 இருக்கு. அடுத்து 2/11 இருக்கு. அப்ப 1க்கு மேல இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம். அடுத்து 7/7 வந்தாதான் 1. அப்ப இது கம்மியா இருக்கு. அடுத்து 9/9 வந்தாதான் இது 1. அப்ப இது என்ன வரும், இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இது வந்து 9/4 வருது. அப்ப 4/4ன்றது 1. ஓகே, அப்ப 1/4. 9/4ன்றது 1/4 பிளஸ் 1/4 பிளஸ் 1/4 பிளஸ் 1/4. நெக்ஸ்ட் பிளஸ் 1/4 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 6 7 8 9. இந்த 4 கால் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவோம் 1. அடுத்து 4 கால் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவோம் நம்ம 1. அடுத்து 2 கால் இருக்கு இதுல. அப்ப இது வந்து என்ன வரும், 1க்கு மேல இருக்க fraction. இதை டிக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் 5/5. ஓகே, 5/5 னா 1. ஓகே, அடுத்த 5/5 னா 1. அப்ப என்ன வரும், தட் இஸ் இங்க 2 இருக்கு. 5/5 னா 1. அப்ப இது என்ன வரும், greater. அப்ப numerator is greater than the denominator னா என்னன்னு சொல்லுவோம், இத ஒரு ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 12/8. இது என்ன வரும், 8/8 னா 1. ஓகே, அப்ப இது 12/8ன்றது இதையும் வந்து என்னன்னு சொல்லுவோம், greater than 1. greater than 1 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் comparing fractions with reference to 1 as a whole. ஓகே, நெக்ஸ்ட் comparing fractions with reference to 1 a whole. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த fractions கூட 1 கூட கம்பேர் பண்ணும். 1னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு முழுசு, அததான் 1 சொல்லுவோம். Let us compare some more fractions between Sevi and Shami. Can you tell who ate less? யார் கம்மியா சாப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து செவி சொல்றா, இது செவி, இது ஷாமி. இது செவி, இது வந்து ஷாமி. இப்ப செவி சொல்றா 7/8 பரோட்டா, அதாவது 8ல 7 பார்ட் நான் சாப்பிட்டுட்டேன் yesterday evening அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் என்ன இருக்கு, 8/8னா ஒரு ஃபுல். 8/8னா ஃபுல். இது வரைக்கும் இல்லையா, இது ஃபுல் 8. அப்ப ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இங்க பேலன்ஸ். மீதி எல்லாம் சாப்பிட்டாச்சு. 1 2 3 4 5 6 7. அப்ப 7 பார்ட் சாப்பிட்டாச்சு. மீதி ஒண்ணுதான் எம்டியா இருக்கு. அடுத்து இங்க I ate 8/6 பராத்தாஸ் yesterday evening. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எத்தனை சாப்பிட்டேன், நான் வந்து 8 பார்ட்ஸ், அதாவது வந்து 6/6னா இது வந்து 6/6னா 1. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரு மறுபடியும் ஒரு 1/6, மறுபடியும் ஒரு 1/6. அப்ப 2/6. அப்ப மொத்தம் என்ன இருக்கு, 1க்கு மேல நான் சாப்பிட்டிருக்கேன். இது இருக்கு இல்லையா, இது 6/6. அடுத்து என்ன இருக்கு 7/6. அடுத்து என்ன வரணும் 8/6. அப்ப 1க்கு மேல. அப்ப யார் அதிகமா கம்மியா சாப்பிட்டதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப 7/8. இது வந்து 7/8. இது என்னன்னு சொல்லணும், நம்ம இந்த பக்கம் வந்து இது வந்து 8/6. அப்ப 7/8ன்றது இங்க ஒரு பாக்ஸ் எம்டியாவே இருக்கு. இங்க ஒரு ஃபுல்லு முடிஞ்சிட்டு மறுபடியும் 2 இருக்கு. ஓகேவா, அப்ப எதுன்னு சொல்லுவோம், 7/8 is less than 1 and 8/6 is more than 1. ஓகே, அப்ப 7/8 இங்க என்னன்னு சொல்லலாம் 7/8. ஓகே, கிரேட்டர் எதுனா 8/6. less, அதாவது 7/8 is less than 8/6. அப்ப 7/8 less, 8/6 more.
1 விட இது அதிகம், இது 1 விட கம்மி அப்படின்னு சொல்லலாம். Compare the fractions using 1 as a reference. Share your reasoning in the class. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்கேயும் 1 எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர் அப்படின்றத கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. சைன் நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7/8 தட் இஸ் 1 வச்சு கம்பேர் பண்ண போறோம். இதுல எது பெருசு அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 8/7. ஓகே, 7/7னா ஒரு ஃபுல். 7/7ன்றது ஒரு ஃபுல். அடுத்து என்ன இருக்கு, ஒரு 1/7 இருக்கு. அப்ப 1 into 1/7. இங்க என்ன வருது, 9/15. 9/15 என்ன, இந்த 15 வந்தாதான் 15/15 வந்தாதான் 1. அப்ப எது கிரேட்டர், இது 8/7 இஸ் கிரேட்டர். நெக்ஸ்ட் 13/20. 20/20 வந்தாதான் இது என்ன வரும், 1 வரும். 20/20 தான் வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 15/15 1. 15/15 பிளஸ் என்ன வரும், ஒரு 1/15 பிளஸ் ஒரு 1/15. 17/15. இது ஒரு ஃபுல் வந்துடுச்சு. அப்ப இது கிரேட்டர், இது கிரேட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 6/6 அடுத்து 1, அடுத்து பிளஸ் 6/6ன்றது 1 பிளஸ் மறுபடியும் என்ன இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/6 இருக்கு. 8/8 என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப எது கிரேட்டர், 7/6 இஸ் கிரேட்டர் than 1. 8/8. நெக்ஸ்ட் 6/6ன்றது என்ன வரும், 1 சொல்லலாம். 12/12 அப்படின்னு வந்தா 1, அதுக்கு மேல ஒரு 7/12 இருக்கு. அப்ப 1 7/12 அப்படின்னு வருது இதுக்கு. அப்ப எது கிரேட்டர், this one is greater. நெக்ஸ்ட் 9/9 அப்படின்றது 1, அதுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு 3/, அப்ப 1 3/9 இருக்கு. 1 3/9 இருக்கு. இங்க என்ன இருக்கு, 4/5 அப்படின்னு இருக்கு. 4/4 பிளஸ் 1/4. இது முக்கா இருக்கு, இது கால் இருக்கு. இது வந்து என்னன்னு சொல்ல நம்ம 4/5. அதாவது நெக்ஸ்ட் 5/5 தான் 1. 5/5 தான் 1. இங்க 12/9 9/9 1, அதுக்கப்புறம் ஒரு 3/9 இருக்கு. அப்ப 1 3/9 இங்க. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 4/5 5/5 வந்தாதான் 1. அப்ப எது கிரேட்டர், this one is greater. நெக்ஸ்ட் 5/5 இது என்னன்னு சொல்லும், எத்தனை 3 3 5s are 15. இது என்னன்னு சொல்லும், 4 4s are. அப்ப எது கிரேட்டர், that is 4 is greater than 3. ஓகேவா. அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், 5/5 5/5 5/15. ஒரு 5/5 1, அடுத்த 5/5 அதாவது அடுத்து 10/5 2, அடுத்து 15/5 3. அதே மாதிரி ஒரு 1/4ன்றது 1. நெக்ஸ்ட் 8/1/5 1/4 4/4 1. அடுத்து என்ன வரும், 8/4 2. நெக்ஸ்ட் என்ன வரும், that is 12/4. நெக்ஸ்ட் 16/4. அப்ப இது 1, இது 2, இது 3, இது 4. அப்ப டோட்டலா 4 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆஃப். இங்க கீழே வந்து கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஆஃப். ஆஃப்ன்றது என்னன்னா அப்படின்னா 8 பார்ட். இங்க கீழே இருக்கிறது 8, மேல இருக்கிறது ஷேடட் பார்ட். 1 பார்ட், ஒரு பார்ட். கீழே இருக்கிறது மொத்த பார்ட் 8. 8 எத்தனையா டிவைட் பண்ணுன்றதுதான் இது என்னன்னு சொல்றோம், டினாமினேட்டர். இப்ப 8 டினாமினேட்டர் 8 டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், இதுல 1/2 அப்படின்றது என்ன இருக்கும், 4/8 1/8 2/8 3/8 4/8ன்றது ஒரு ஆஃப். அதே மாதிரி இங்க 6 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 6 பார்ட்ல அதாவது 3 1/1 1/6 2/6 3/6 அப்படின்றது என்ன வரலாம், 1/2 ஒரு ஆஃப். அதே மாதிரி சர்க்கிள் த ஃபிராக்ஷன்ஸ் பிலோ தட் ஆர் ஈக்குவல் டு ஆஃப். அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து பிலோ தட் ஆர் ஈக்குவல், சர்க்கிள் த ஃபிராக்ஷன்ஸ் பிலோ, கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ஸ்ல எதெல்லாம் 1/2க்கு ஈக்குவலா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கே தெரியும் 1/2க்கு ஈக்குவலா என்னன்னு சொல்லலாம் இது. ஓகே, 1/2 இது என்னன்னு எழுதலாம், ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் வந்து 1/2. இது 1/2. நெக்ஸ்ட் அப்ப இது என்னன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 1. 2/4ன்றது ஈக்குவல் டு 1. 5/9ன்றது வருமா, வராது. அப்ப இது வந்து கிடையாது. 3/5 வராது. அப்ப 3/3 ஈக்குவல் டு ஆஃப். ஆஃப்னா ஆஃபா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 3/5 கிடையாது. 5/7 கிடையாது. இது என்னன்னு சொல்லலாம், 1 6 or 6 6 2s. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், நம்ம இதை 1/2 சொல்லலாம். இது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஓகே, 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2/4 கிடைக்கும். 1/2 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இது நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப 6/12 is equal to 1/2. அதே மாதிரி இந்த 1/2 7 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 7. அதே மாதிரி 7 2 7s are 14. அப்ப இதுவும் வந்து 1/2. இதுவும் 1/2 equal to 1/2. அதே மாதிரி இது என்னன்னு சொல்றோம், equal to 1/2. 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 5, 2 5s are 10. Next 10 ஆல மல்டிப்ளை பண்ணா this is also equal to 1/2. Equal to 1/2. Next இது equal to 1/2. 8/16 1/2 வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 8/16 வரும்.
ஓகே 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1 8s are 8, 2 8s are 16. அப்ப this is also equal to 1/2. நெக்ஸ்ட் 6/8 அப்படின்னு பார்த்தோம்னா இது வராது. ஓகே இது வந்து 3 வரும், நெக்ஸ்ட் 4 வரும், 3/4 வரும், இது கிடையாது. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், that is equal to 1/12. Next, some fractions are written in the box. Circle the fractions that are less than half. இங்க என்ன கொடுக்காங்க, less than half. half-க்கு கம்மியா இருக்கிறது. ஓகே half கம்மியா இருக்குது. How do you know? Discuss your reasoning in the class. ஓகே less than half எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப first one is 3/9. இது 3/9 அப்படின்றத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது 1/3 எடுத்துக்கலாம். fraction equivalent fractions வந்து 1/3. அப்ப 1/3 greater, 1/2 lesser. இங்க கேட்டிருக்கிறது less than half கேட்டிருக்காங்க. அப்ப less than half அப்படின்னு பார்க்கும்போது 1/2 ஓட 1/3 lesser தான். அப்ப இதை நம்ம சர்க்கிள் பண்ணலாம். இது ஓகே. ஓகே சர்க்கிள் the fractions, இது ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் 1/3யும் lesser தான். அப்ப இதையும் சர்க்கிள் பண்ணலாம், இதையும் சர்க்கிள் பண்ணலாம். this one is equal to half. இது கிடையாது. நெக்ஸ்ட் இங்க 8 இருக்கு. இப்ப 8 நம்ம என்னவா பிரிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து that is 1/2. 1/2 இருக்கு. அப்ப half இருக்கு. அவங்க கேக்குறது less than half. அப்ப இது கிடையாது. 12/15. இது இன்னும் ஈஸியா போடணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டா எப்படி பிரிச்சுக்கலாம், ஓகே 7.5, 7 7.5. அப்ப இந்த 7.5 விட இது என்ன இருக்கு, 12 வந்து பெருசா இருக்கு. 7.5 வந்து 12 வந்து பெருசா இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், இது கிடையாது. 7.5 12 பெருசா இருக்கு. அப்ப இது more than. அப்ப more than half. அதே மாதிரி இதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 11 எடுத்துக்கிறோம். 11 என்ன இருக்கு, 3.5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3.5. அப்ப 3.5 இதுவும் என்ன இருக்கு, 3.5 விட 7 வந்து என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. இது more than half. நெக்ஸ்ட் 11/16 அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன எடுத்துக்கிறோம், 8. இது என்ன இருக்கு, 8. அப்ப இது என்ன இருக்கு, more 8 பார்ட். ஆனா இங்க 11 பார்ட் இருக்காங்க. அப்ப more than half. இது more than half. நெக்ஸ்ட் இங்க எடுத்துக்கிறோம் 15 என்ன பிரிக்கிறோம், மறுபடியும் பிரிக்கிறோம் 7 7. மீதி இருக்கிற 1 half half. இது என்ன இருக்கு, 7.5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இது 8. அப்ப பாதி இருந்தா இதுல பாதி என்ன வரணும், 7.5 வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 8 இருக்கு. ஓகே மொத்தமா பாதி 7.5, ஆனா 8 இருக்கு, 8 இருக்கு. அப்ப இதுவும் more than half. நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம், 6 பிரிக்கிறோம் 12. 6 விட என்ன இருக்கு, 11 அதிகமா இருக்கு. இதுதான் more than half. நெக்ஸ்ட் இதை பிரிக்கிறோம் 15.5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 15.5. half எவ்வளவுனா 15.5 வரணும். இது கம்மியா இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம், இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 18 பிரிக்கிறோம். அகைன் இங்க என்ன இருக்கு, 9. இங்க 9. அப்ப இது என்ன வருது, 9 வருது. அதாவது half வந்து பாதி வரணும். ஆனா இங்க 6 இருக்கு. அப்ப இது கம்மியா இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 7.5. நெக்ஸ்ட் 7.5. halfனா 7.5. ஆனா இங்க 3 தான் இருக்கு. அப்ப இதை எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப இந்த மூணுமே என்னன்னு சொல்லுவோம், circle the fractions that are less than half. How do you know? Discuss your reasoning in the class அப்படின்னா. Next, let us compare the fractions using 1/2. Next 1/2 வச்சு நம்ம போட சொல்றாங்க. Compare the fractions with 1/2. I ate 5/8 paratha yesterday evening. நான் என்ன பண்ண அப்படின்னா, அதாவது 8 அப்படின்னா 8 பார்ட்டா பிரிச்சுட்டோம். ஓகே அதுல எத்தனை பார்ட் நான் சாப்பிட்டேன், 5 பார்ட் சாப்பிட்டேன். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா 6 பீசஸா இருக்கு. 1 2 3 4 5 6 பீசஸா இருக்கு. இதுல 3 பீசஸ் நான் சாப்பிட்டுட்டேன். அப்ப இது என்ன இருக்கு, மொத்தமா half of the சாப்பிட்டுட்டாங்க. இங்க halfக்கு மேல சாப்பிட்டுருக்காங்க. அப்ப 3/6. இது என்ன இருக்கு, 5/8. இது என்னன்னு சொல்றோம், 3/6 அப்படின்றது எவ்வளவுன்னா half. 3/6 அப்படின்றதுன்றது half. half is equal to 1/2. 3/6 என்றது half. அதுதான் என்னன்னு சொல்றோம், 1/2 சொல்றோம். அப்ப 5/8 என்றது இது more than half. இது more than half. 4/, அதாவது வந்து 4/8 என்றது ஒரு half வரும். அடுத்து ஒரு 1/8 வருது. அப்ப என்ன வரும், இது more than half. So 5/8 is greater than 3/6. Compare the following fractions where possible. Compare the fractions with 1/2. Next, compare the fractions அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது where possible compare the fractions with 1/2 நம்ம கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. எது கிரேட்டர் அப்படின்றத பார்க்க சொல்லிருக்காங்க. இங்க வந்து 2/9 and 4/7. ஓகே 2/9 and 4/7. 9 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 2ல அதாவது 9ல 2 பார்ட். ஓகேவா, 9ல 2, 7ல 4. அப்ப எது பெருசு, this one is greater.
அதே மாதிரி 14ல 11, 20ல 7. அப்ப எது 14ல 11 இஸ் கிரேட்டர். 7ல 5, 9ல 3. அப்ப எது பெருசுன்னு சொல்லுவோம் நம்ம? 7ல 5 பெருசு. நெக்ஸ்ட் 7ல 6, 10ல 4. அப்ப 7ல 6 தட் இஸ் கிரேட்டர். நெக்ஸ்ட் 9/17 and 3/15. ஓகே 17ல 9, 15ல 3. ஓகே 17ல 9 இருக்கு, 15ல 3. அப்ப this one is greater. Next 7/12, 3/11. ஓகே 12ல 7, 11ல 3. அப்ப எத்தனை வரும் இதுல? 12ல 7 that is greater. நெக்ஸ்ட் 9ல 3, 7ல 4. அப்ப எது பெருசு அப்படின்னு பார்க்கும்போது 7ல 4 பெருசு. Try this அப்படின்ற டாபிக்ல if a length of an ant is 1.4 cm. ஓகே ஒரு ஆண்டோ 1.4 cm. அப்ப 1.4 cm நாலுமே. ஓகே இது ஒரு 1.4, 1.4, 1.4. அப்ப what is the total length of 16 such ants walking in a line? Use the number line given below. இங்க அடுத்து ஒரு 1, அதாவது இது 2/4, 3/4, 4/4. இது 1. அடுத்து 5/4 நம்பர் லைன் போட சொல்லிருக்காங்க. இது 5/4. இது என்னன்னு சொல்றோம் நம்ம? 6/4. நெக்ஸ்ட் இது 7/4. இது 8/4. 8/4 என்னன்னு சொல்லுவோம் நம்ம? 2ன்னு சொல்லுவோம். அடுத்து 9/4, 10/4 நம்பர் லைன் போட சொல்லிருக்காங்க, அதால இப்படி போடுவோம். 11/4, 12/4. 12/4 என்ன? 3 சென்டிமீட்டர். அடுத்து 13/4, 14/4, 15/4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 16/4. அப்ப what is the total length of 16 such ants? 16 ஆண்டோட டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு லென்த், அதாவது இதுதான் லென்த்னு சொல்லுவோம். ஓகே ஆண்டோட லென்த் 1.4. அதே மாதிரி 16 ஆண்ட் கொடுத்திருக்காங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இருக்கு. அப்ப அதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு வரும்? தட் இஸ் இங்க 1 வரும், 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க அடுத்து 2 சென்டிமீட்டர், அடுத்து 3 சென்டிமீட்டர். ஏன்னா 4/4 1, அடுத்து 4/4, அடுத்து 4/4, அடுத்து 4/4. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? தட் இஸ் if the length, what is the total length? அப்ப total length of 16 such ants. 16 such ants is equal to எவ்வளவு வரும்? 4 சென்டிமீட்டர். That's all. Chapter 2 fraction gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.